எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதிரலின் காலத்தில் நேர்த்திய செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவை செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணி முதல்
2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியுள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசப் போகிறீர். உம்முடைய ஜீவ வார்த்தையை எங்களுக்கு அருளப் போகிறீர். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறபடியால் மகிமை ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு உம்முடைய வார்த்தைகள் பலன் கொடுக்கிறபடியால் மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கலாத்தியர் 6 அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 6 அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதில் விசுவாச குடும்பத்தார் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய கடவோம் என்று எழுதுகிறார். விசுவாச குடும்பம் இன்றைக்கு உலகத்தில் தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்குமே குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பம் என்று இல்லாதவங்களே இல்லை. எல்லாருக்கும் பெற்றோர், உடன்பிறப்புகள் அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு குடும்ப உறவு எல்லாருக்குமே உண்டு. அது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். குடும்பம் குடும்பமாய் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் வாழுவது. வேதத்திலே நல்ல குடும்பங்கள், கெட்ட குடும்பங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் விசுவாச குடும்பம். குடும்பம் அப்போஸ்தலனாகிய பவுல் சில குடும்பங்களை வாழ்த்துவார். என்னோட வாழ்த்துதலை அவங்களுக்கு சொல்லுங்க, நான் அவர்களை வாழ்த்துகிறேன் என்றெல்லாம் குடும்பங்களை கர்த்தர் வாழ்த்துகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரம் 10, 11, 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயே வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், அரிஸ்தபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். வீட்டார் குடும்பம், அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள். அடுத்து இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரை கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். நர்கீசோட குடும்பம். குடும்பங்கள், நல்ல நல்ல குடும்பங்கள் இன்றும் உலகத்தில் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களால், தேவனுடைய தாசர்களால் ஆசீர்வாதம் பெற்றவங்க, வாழ்த்துக்கள் பெற்றவங்க. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 19வது வசனத்திலையும் ஒரு வீட்டாரை சொல்லுவார். அந்த வீட்டாரை வாழ்த்துங்கள், என்னோட வாழ்த்துதலை அவங்களுக்கு சொல்லு என்று. கர்த்தருடைய பரிசுத்தவான்களால் வாழ்த்து பெற்றவர்கள். ஏனென்றால் அவங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க, சபைக்கு பிரயோஜனமானவங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு வைராக்கியமானவங்க, கர்த்தருக்காய் வாழக்கூடியவங்க, கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு சாட்சிகளாய் நிற்கக்கூடியவங்க. கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். ஆகவே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உலகத்தில் நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். எல்லாமே குடும்பம்தான். சில குடும்பங்கள் நல்லா இருப்பாங்க, சில குடும்பங்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த குடும்பத்தின் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அழிவின் பாதையில் அது சென்று கொண்டிருக்கும். சில குடும்பங்கள் ஆசீர்வாதமான பாதையில் ஜீவனுக்கு ஏதுவாய் வளர்ந்து கொண்டு போகும். எப்படி இருந்தாலும் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் உன் குடும்பமும்
ரட்சிக்கப்படும் என்று. ஒரு குடும்பத்துக்கு விடுதலை, ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்திற்கு ரட்சிப்பு என்பது குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிக்கணும் என்று கூட அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அந்த ஜெயிலருக்கு சொல்லப்பட்டது. அப்படியே அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது அந்த இரவிலே. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருந்தாலே போதும், ஒரு நல்லவங்க மூலம் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது. அதே வேளையில் அதை போலவே ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் அல்லது தலைவி மோசமாக இருக்கும்போது அந்த குடும்பம் பாழாகுது. வேதத்தில் ஒரு வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறது. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் 2 குடும்பங்களை அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். 2 குடும்பம் வாசிங்க. சவுலின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். 2 குடும்பம் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். சவுல் குடும்பம், தாவீதின் குடும்பம். சவுல் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. அப்படி என்ன பெரிய பகை, பெரிய விரோதம், பெரிய காரியம் என்ன அப்படி நடந்தது? ஒரு அற்பமான ஒரு சிறு ஒரு பாவம்தான் ஒரு பெரிய நீண்டகால யுத்தத்துக்கு காரணமானது. அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமான கசப்பு, விரோதம், வைராக்கியம் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா இது எதனாலன்னா ஒரு அற்பமான ஒரு காரியமாக இருக்கும். ஒரு பெரிதான கொலையோ கொள்ளையோ வேற ஒரு பெரிய காரியம் இருக்காது. அற்பமான சில காரியங்களுக்காய் ஜென்ம விரோதிகளாய் பகைஞர்களாய் அப்படி சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது போல அவங்க காலம் பகைஞர்களாய் விளங்குகிறத பார்க்கலாம். இங்க ஒரு குடும்பம் பலப்பட்டது, ஒரு குடும்பம் பலவீனப்பட்டது. இந்த நெடுநாள் யுத்தத்தில், இந்த பகை விரோதத்தில் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது, ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. பலவீனப்பட்டது என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லை, தைரியம் இல்லை, உடம்புல ஒரு பலம் இல்லை, எல்லாம் பலவீனர்களாய் அப்படி ரொம்ப மோசமாக அப்படி ஆயிட்டாங்க என்று அல்ல, ஒருமிக்க அவர்கள் செத்து போனாங்க அப்படின்ற வார்த்தை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒருமிக்க ஒரே நாள் சவுலின் குடும்பம் அழிந்தது. ஆனால் தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் வர வர விருத்தி அடைகிறான். அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. அவனுடைய சந்ததியை தேவன் விருத்தி அடைய செய்து சாலமோனை பெரியவனாக்கினார் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, ஒரு குடும்பம் ஒன்றும் இல்லாமல் கெட்டு போய் அழிஞ்சே போயிருதே? அது எத்தனை ஒரு பட்சபாதம், எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு காரியம். சவுலை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 31:6 பார்க்கும் பொழுது ஒரே நாள் யுத்தத்தில் நடந்த சம்பவம் வாசிங்க. அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் மூத்த குமாரனும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனுடைய சவுலை சேர்ந்த அனைவரும் ஒருமிக்க செத்தார்கள். ஒருமிக்க அழிஞ்சு போயிட்டாங்க, பலவீனப்பட்டது. சவுலின் குடும்பம் எல்லாம் அழிவு, மரணம். அங்க பார்க்கிறோம், மேன்மை இல்லை, உயர்வு இல்லை, அங்கே ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வெற்றி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நிறைவு இல்லை.
ஆனால் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தர் அவனை விருத்தி அடைய பண்ணுகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 5:10-2 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் தாவீதின் குடும்பம், தாவீது நாளுக்கு நாள் அப்படி மேன்மை அடைகிறான். ஆசீர்வாதம் பெருகுது. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை மென்மேலும் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனுடைய சந்ததிகள் தான் இஸ்ரவேலை அரசாளுறாங்க. அவனுடைய சந்ததி ராஜாவா வருகிறான். இவனை அடுத்து ராஜாவா வருகிறது அவனுடைய சந்ததி. அவனுடைய சந்ததியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? தாவீதின் குடும்பம் பலப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். சாலமோனை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் அப்படியே பெரியவனாகிறான். வாசிங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். தன் ராஜ்யத்திலே அவன் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் மிகவும் அவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், புகழ்ச்சியாக்கினார். சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒருவனால், தாவீது ஒருவனால் அவன் குடும்பத்துக்கே அவன் சந்ததிக்கே மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம். சவுல் ஒருவனால் அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாம பலவீனப்பட்டு அது அழிந்து போகிறத பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் இருந்தா போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ ஒருவன் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவீர்கள், பரலோகத்தை சுதந்திரிப்பீங்க. ஒரு ஆள் இருந்தா போதும். ஒரு குடும்பம் மேன்மை அடைய ஒருவர் சரியா இருந்தா போதும். ஒருத்தர் நல்லா இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பமே இங்கே அழிஞ்சு போகிறத பார்க்கிறோம். இந்த 2 பேரையும், இந்த 2 குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டால் சவுலை தெரிந்து கொண்டதும் கர்த்தர் தான், தாவீதை தெரிந்து கொண்டதும் கர்த்தர் தான், சவுலை அபிஷேகித்தது கர்த்தர் தான், சாமுவேலை கொண்டு அபிஷேகித்தார். தாவீதை தெரிந்து கொண்டதும் சாமுவேலை கொண்டு அபிஷேகித்ததும் கர்த்தர் தான். சவுலையும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் அரசாளக்கூடிய ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அவன் அரசாண்டான். தாவீதையும் கர்த்தர் தாம் 12 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரங்களை அரசாளுவதற்கு அவனை அபிஷேகித்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2 பேருமே, 2 பேரோட கர்த்தர் கூட இருக்கிறார். யுத்தங்களை செய்கிறாங்க, வெற்றி பெறாங்க, தேசத்தை அரசாள்றாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் 2 பேருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் ஏன் ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுது, ஆசீர்வாதத்தை இழந்து போகுது, ஒன்றும் இல்லாமல் போகுது, மேன்மையை காண முடியவில்லை, உயர்வை காண முடியவில்லை, அது விருத்தி அடையவில்லை? ஆனால் ஒரு குடும்பம் நல்லா விருத்தி அடைந்து புகழ்ச்சியாக மேன்மையாய் காணப்படுகிறதே. அபிஷேகம் எல்லாம் ஒன்று தான், 2 பேருக்கும் அபிஷேகம் ஒன்று தான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அபிஷேகிக்கப்பட்டவன் சவுல். முந்தின அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் பார்க்கும் பொழுது சவுலை சாமுவேல் தனியாக கூட்டிட்டு போவார். தனித்து உங்ககிட்ட ஒரு காரியம் பேசணும் என்று, அதனால வேலைக்காரங்களை எல்லாம் தள்ளி நிற்க சொல்லு என்று அவனை தனித்து கூட்டிட்டு போவார். 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தனித்து கூட்டிட்டு போய் சவுலை தைலத்தினால் அவனை அபிஷேகித்து, கர்த்தர் உன்னை இந்த சுதந்திரத்தின் மீது தலைவனாக, ராஜாவாக உன்னை வைக்கிறார் என்று அபிஷேகிக்கிறான்.
அப்படியே சாமுவேல் தாவீதுக்கும் அபிஷேகம் கொடுக்கிறான். தாவீதையும் அபிஷேகம் பண்ணினது சாமுவேல் தான். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12-13 வசனத்தில் பார்க்கும் பொழுது ஈசாயின் வீட்டுக்கு போவான். சாமுவேல் தாவீதுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சென்ற போது சாமுவேல் வந்திருக்கிறார் என்று அவனோட பிள்ளைங்க எல்லாருக்குமே அறிவிக்கப்படுது. ஆனால் தாவீதுக்கு அறிவிக்கப்படலை. அவன் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகளை வரிசைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வரவழைத்து கர்த்தர் அபிஷேகிக்க சொன்ன மனுஷன் இவன் தானோ என்று சரீர வளர்ச்சியையும் முக தோற்றத்தையும் பார்த்து சாமுவேல் இவனாயிருக்கும் என்று நினைப்பான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல. அப்ப தகப்பங்கிட்ட கேட்பான், இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைகளா? இன்னும் பிள்ளைங்க இருக்காங்களா? இன்னும் ஒருவன் உண்டு, அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க. அழைச்சிட்டு வராங்க. அவன் வரான். கர்த்தர் சொன்னார், இவன் தான் அபிஷேகி என்று சொன்ன போது 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கும்போது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். வேதம் தெளிவா சொல்லுது, அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தேசத்தை அரசாளுவதற்கு ராஜாவாக அபிஷேகம் பெற்றவர்கள் சவுலும் தாவீதும். 2 பேரும் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேசத்தை அரசாண்ட ஒரு ராஜாக்கள். ஆனா ஒரு ராஜாவின் குடும்பம் பலப்பட்டது, விருத்தி அடைந்தது. ஒரு ராஜாவின் குடும்பம் ஒன்றும் இல்லாம தரைமட்டமானது. என்ன காரணம்? ஒரு நாளிலே கர்த்தர் சவுலை விட்டு விலகினார். கர்த்தருடைய ஆவி அபிஷேகம் அவனை விட்டு விலகினது. பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகினது. கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனை விட்டு விலகிருச்சுன்னா அந்த இடம் காலியா இருக்காது, எம்டியா இருக்காது. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு வேற பொல்லாத ஆவி வந்துடும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று இழந்து போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு ஆவி இருக்கும், பொல்லாத ஆவி. சவுலுக்கு அப்படித்தான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார். அந்த நாளிலே கர்த்தர் விலகின பொழுது அந்த இடத்துல கர்த்தராலே அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை நிரப்பிவிட்டது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 14 வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. விலகிவிட்டான். ஏன்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன், தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா. இவன் செய்த ஒரு தவறு. நாம் எல்லாருமே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள். கர்த்தருடைய சித்தம் பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்தாதான் பரலோக ராஜ்யமே கிடைக்கும். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் கர்த்தாவே 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 என்று கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களை அறியேன் என்பார். எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுங்க என்றால் உங்களை அறியேன், நீங்களே விடத்தார். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தம், தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாவை தேவன் ஒரு நோக்கத்துக்காக, ஒரு சித்தத்துக்காக, ஒரு தீர்மானத்துக்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காக அவருடைய மனதில் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் ஒருவனை ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார். அப்படிதான் சவுல் தேசத்தின் ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டான். 1 சாமுவேல் 15 அதிகாரம் முதலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நாளிலே கர்த்தர் சாமுவேலை அனுப்புவார். போய் சொல்லு, இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு வனாந்தர மார்க்கமாய் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வழிவிடல, அவங்களுக்கு வழிவிடல.
ஆகவே தேவஜனம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து சேர்றாங்க. இதை கர்த்தர் மனதிலே அப்படியே வைத்துக் கொள்ளுகிறார். அந்த அமலேக்கியரை பழிவாங்க வேண்டும், என் ஜனத்திற்கு வழி கொடுக்காத அந்த அமலேக்கியரை பழிவாங்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அதை சவுலை கொண்டு நிறைவேற்றுவது தேவ சித்தம். அதற்காக தான் அவனை அபிஷேகித்தார். சத்துருவை அழிப்பதற்கு, சாத்தானை அழிப்பதற்கு அவனை ராஜாவாக நியமித்தார். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேலை கொண்டு. கர்த்தருடைய மனதில் அது அப்படியே இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் அந்த அமலேக்கியரை முற்றிலும் நீ சங்கரித்து வா. ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் பெரியோர் என்றும் சிறியோர் என்றும் பார்க்கக்கூடாது. எல்லா மனிதர்களையும், மிருக ஜீவன்கள் அனைத்தையும் நீ சங்கரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய கட்டளை. எல்லாத்தையும் முறியடிக்கணும். சவுல் தன் ஜனங்களுக்கு அறிவித்தான். இராணுவம் புறப்பட்டது. அமலேக்கியருடைய யுத்தம் நடந்து முடிஞ்சு இவங்க சந்தோஷமா வெற்றியோடு நாம் திரும்பி விட்டோம், ஜெயஸ்தம்பம் நமக்குத்தான் என்று சந்தோஷமா திரும்பி வராங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தப்படி சவுல் செய்யவில்லை. அனைத்தையும் சங்கரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனோட சித்தம். ஆனா என்ன நடந்தது? 9வது வசனம், 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். நல்ல கொழுமையான ஆடு மாடு, அந்த ராஜா நல்லதெல்லாம் அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. கர்த்தர் அனைத்தையும் சங்கரிக்க வேண்டும் என்பது கர்த்தரோட கட்டளை. ஆனால் இவங்களுக்கு அதை அழிக்க மனசு வரல. அதையெல்லாம் விட்டு வச்சுட்டு ஆகாதது, உதவாதது, பலவீனமானது, மோசமானது, மட்டமானது அதையெல்லாம் அழிச்சிட்டு இதையெல்லாம் உயிரோட பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இது கர்த்தருக்கு ரொம்ப மனஸ்தாபமாயிருச்சு. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்று நான் நம்பிக்கையோடு அவனை நியமித்தேன், தெரிந்து கொண்டேன். ஆனால் அவன் என் சித்தத்தை நிறைவேற்றல. கர்த்தருக்கு அது ரொம்ப வருத்தம். சவுலை ராஜா வாக்கினது கர்த்தருக்கு மிகவும் விசனமாய் போயிற்று. ஆகவே கர்த்தர் சவுலை விட்டு விலகினார். கர்த்தர் விலகின உடனே கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. ஒரு மனுஷனுக்குள்ள பொல்லாத ஆவி இருந்தா அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கும். அவனுடைய குணங்கள், தன்மைகள் அனைத்துமே மோசமாக தான் இருக்கும். அவன் நல்லவனா இருந்திருக்கலாம். ஆனால் பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சுன்னா அவன் நல்லவனா இருக்க முடியாது. அவனுடைய தன்மைகள், அவனுடைய குணங்கள், அவனுடைய பண்புகள், அவனுடைய சுபாவங்கள் எல்லாமே மாறிடும். அப்படிதான் சவுலுக்கு பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்த பொழுது அவனுக்குள்ள ஒவ்வொரு கெட்ட கெட்ட குணங்கள் இப்போ வர ஆரம்பிக்குது. எப்படி என்றால், அந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு பெலிஸ்தரால் நெருக்கங்கள் உண்டானது. கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சத பிறவி. அவன் காலையில் எழுந்தோன்னு அந்த மலை மேலே வந்து நின்று கர்ஜிப்பான். உங்களை யாராகிலும் ஒருவர் என்னோடு யுத்தம் செய்து என்னைய மேற்கொண்டா நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். அப்படி முடியாட்டா நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமைகள், வேலைக்காரர். இவன் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டு இஸ்ரவேலின் இராணுவமே நடுங்கும், சவுல் ராஜாவே நடுங்குவான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கமான காலகட்டத்தில் தாவீதின் சகோதரர்களாக இராணுவத்தில் இருக்கிறாங்க. அவர்களை சந்தித்து சுக செய்தியை அப்பாவுக்கு கொண்டாந்து சொல்லணும். அதற்காக அனுப்பப்பட்டான். இங்கே வரும்போது தான் இந்த காட்சியை பார்க்கிறான். இது என்ன முகாந்திரம், ஏன் இப்படி என்று போய் ஓடி ஓடி எல்லாத்தையும் விசாரிப்பான். நான் அவனை கொல்லுகிறேன். ஏன்னா நான் என்னோட ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியையும் கொன்று என்னுடைய ஆடுகளை நான் காப்பாற்றியிருக்கேன்.
ஆகவே இவனை அழிப்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நான் அவனை அழிப்பேன், கொன்று விடுவேன் என்று சவுல் ராஜாவிடத்தில் சொல்லுவான். அப்படியே தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் கோலியாத்தை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தையே உருவி அவன் மேலே ஏறி நின்று அவன் கழுத்தை துண்டா வெட்டிடுறான். தேசத்துக்கே மகிழ்ச்சி, சவுல் சந்தோஷப்படுறான், இராணுவம் சந்தோஷப்படுகிறது, தேசமே விடுதலை பெற்று பெலிசியரை மேற்கொண்டதுனால ஜெயிச்சதுனால தேசம் களிகூர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த சந்தோஷத்தை அங்கு இருக்கக்கூடிய ராஜ்யத்தின் எல்லா 12 கோத்திரத்திலும் இருக்கக்கூடிய பெண்கள், ஸ்திரீகள் பாடல் பாடி நடனமாடி சவுலை எதிர்கொண்டு வருவாங்க. அப்படி எதிர்கொண்டு வரும்போது அவர்கள் முறையாய் பாடினார்களாம். என்ன பாட்டு பாடினாங்க? வசிங்க 1 சாமுவேல் 18:6 பாருமா. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடி வருகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அவங்க பாடின பாடல், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, 10,000 என்று அர்த்தம். 10,000 என்று முறையாய் பாடினது சவுலுக்கு அது வேதனையா போச்சு. உடனே சவுல் என்ன நினைக்க, அடுத்து கீழே வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, அது சவுலுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அவன் மீது ஒரு எரிச்சல் வந்தது, காய்மகாரமாய், பொறாமை, எரிச்சல். இந்த பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போதுதான் அந்த எரிச்சல், பொறாமை, சகிக்கிற தன்மை இல்லாம தேசத்துக்கே விடுதலை கிடைச்சிருக்குது. தேசத்து பிரஜைகளெல்லாம் கொண்டாடுறாங்க, இராணுவம் சந்தோஷப்படுது. ராஜாவுக்கு மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. காரணம், பொல்லாத ஆவி சுபாவம் மாறிவிட்டது, அவருடைய தன்மை மாறிவிட்டது, அவருடைய குணம் மாறிடுச்சு. அவனுக்கு எரிச்சல். எனக்கு 1000, அவனுக்கு 10,000 சொல்றாங்க. இனி ராஜாங்கம் மட்டும்தான் அவனுக்கு பாக்கி. அவன் ஒரு இளைஞன், இவனோ பெரிய ஒரு மனிதன். அவன் மீது பொறாமைப்பட்டு அவனை கொல்லணும். இந்த பொல்லாத ஆவி, இந்த எரிச்சலில் பொறாமை கொண்ட ஆவி அவன் மீது வந்து இறங்கும் போது அவனுக்கு அப்படி கொலவெறி வருது, தாவீதை கொலை செய்ய. இந்த பொல்லாத ஆவி சவுலை அலைக்கழிக்கும் போது தாவீது சுரமண்டலம் வாசிப்பானாம். அப்ப அந்த ஆவி அப்படியே கொஞ்சம் அமரும். இப்படி அவனை அலைக்கழிக்கிற பொழுதெல்லாம் இவன் சுரமண்டலம், எப்பயுமே சுரமண்டலம் கையில் இருக்கும், அவன் கையில் எப்பயும் ஈட்டி இருக்கும், கொலை செய்வதற்கு ஈட்டி ரெடியா வச்சிருப்பான். பொல்லாத ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை கொல்லுறதுக்காக ரெட்டியாக ஈட்டியோடையத்தான் இருப்பான். அநேக முறை செவரோடு சேர்த்து அவனை குத்தி கொலை செய்வதற்கு ஈட்டியை எறிவான். தாவீது அப்படி குனிந்து தன்னை காத்து கொள்ளுவான். ஈட்டி செவுரில் பாயும் பலமுறை. இப்படி அநேக தரம் சவுளுடைய ஈட்டிக்கு இவன் தப்பி இருக்கிறான். அவன் நினைப்பான், என்றோ ஒரு நாள் நிச்சயம் நம்ம சவுல் கையில் சாகதான் போறோம் என்று அவன் என்னன்னா, ஒரு முறை அவனை கொலை செய்வதற்கு சேவகரை அனுப்புவான். சவுல் தன் மகளையே கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தான், மீகாளை. அப்பா அவ சொல்லுவான், அவர் சுகமில்லாம படுத்திருக்கிறாரு. சவுல் சொல்ல, கட்டலோட தூக்கிட்டு வாங்க, அவனை கொல்ல வேண்டும். சேவகர்கள் கட்டலோட அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அங்கே போய் போர்வையை, ஆட்டுத்தோலை
அதை திறந்து பார்த்தா தாவீது இல்லை. அங்கே ஒரு பெரிய சொரூபம் அந்த கட்டலில் படுக்க வச்சு போத்தி வச்சிருக்கிறான். தாவீதை தப்பி ஓட சொல்லிட்டான். இப்படி மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஓரடி தான், ஓரடி தூரம் தான். அப்படி சவுல் தாவீதை துரத்தி கொண்டே போனான். கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த பெண்கள் தனக்கு 1000, அவனுக்கு 10000 கொடுத்துட்டாங்க. இதை தாங்கிக்கவே முடியல, சகித்து கொள்ளவே முடியல. தேசத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றியை அவன் யோசிக்கல. தேசத்துக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டதை அவன் யோசித்து பார்க்கல. அந்த கோலியாத் கொல்லப்பட்டானே, அது அவனுக்கு எவ்வளவும் சந்தோஷம் இல்லை. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு பொறாமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஏன் சிலுவையில் அறைந்தார்கள்? அவர்கள் பொறாமையினால் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள், சிலுவையில் அறைகிறாங்க என்பதை பிலாத்து அறிகிறான். அவரை விடுதலையாக்காம முயற்சிக்கிறான். பொறாமையினால தான் உலக ரட்சகரையே சிலுவையில் அறைந்தாங்க. இன்றைக்கு பொறாமை, ஒரு மனுஷன் நல்லாயிட்டா, ஒரு குடும்பம் நல்லாயிருச்சுன்னா, ஒருத்தர் நல்ல ஒரு அழகான ஒரு வீடு கட்டிட்டா, இல்லை ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு வாகனத்தை வாங்கிட்டா, ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல ஒரு சேலரி, குடும்பம் தலை தோங்குது, ஒரு நல்ல வளர்ச்சி, அவங்க ஒரு மேன்மை உயர், அதை பார்க்க சகிக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பார்க்க பொறுக்காது, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு பார்க்க பொறுக்காது. என் குடும்பத்துக்குள்ளேயே அவங்க பகைச்சு வெறுத்து ஒதுக்கி அவங்கள தனியாக வச்சிருவாங்க, சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க, மேன்மை அடைஞ்சிட்டாங்க என்று மனித இனத்தில் இந்த எரிச்சல் பொறாமை என்பது எங்கெல்லாம் இருக்குது? சபைக்குள்ளே இருக்குது, ஊழியர்களிடத்துல இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது. சபைக்குள்ளேயே இருக்கும்போது சமுதாயத்தில் இருக்காதா? ஊருக்குள்ள உலகத்தில் இருக்காதா? இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய ஒரு பொறாமை, எரிச்சல் என்பதுதான் அவன் வம்சத்தையே அழிச்சது. ஆனால் இந்த ஒருவனோ அதை சகித்துக் கொள்ளுகிறான். கோலியாத்தை கொன்றவனுக்கு சவுல் எம்மாத்திரம்? கர்த்தரை ஒப்பு கொடுத்த போதிலும் அவன் கை நீட்டல. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை நீட்டி யார் தப்ப முடியும்? அவன் குற்றவாளியாவானே என்று சவுலை ஒப்பு கொடுத்தால் கூட தாவீது அவனை கொல்ல துணியவில்லை. அவன் பேசாம விட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். அவன் சொல்லுவான் பாருங்க, 1 சாமுவேல் 20:3 தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறார். நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அறிய போகாது என்பார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. மரணம் அவ்வளவு கிட்டத்தில் இருக்குது. சவுல் மூலம் எனக்கு மரணம் எப்பயே நேரிடும். மரணம் அவ்வளவு கிட்ட இருக்கிறது. ஒரே ஒரு அடி கேப் தான் என்று தாவீது சொன்னான். 21:10 இவனை சவுல் துரத்தி கொண்டே போவான். அவனை கொலை செய்துதான் ஆகணும் கட்டாயம். அவன் 21:10 அவன் சவுல் கைக்கு தப்பி ஓடுறான். அப்படியே 22:1 பார்க்கலாம். அப்படியே தாவீது தப்பி ஓடுவான். வாசிங்க 22:1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். காடு, மலை, வனாந்திரம், கெபி அங்கெல்லாம் ஒளிந்து அந்த சரித்திரத்தை படிக்கும் பொழுது ரொம்பவே பரிதாபம். யாரா இருந்தாலும், ஏன்னா முடியும், இவனால் அவனை கொல்ல முடியும், ஆனால் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன்
அவன் மீது ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்துச்சு, நம்ம கை நீட்டக்கூடாது என்ற ஒரு தெய்வ பயம், பக்தி. இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான், கர்த்தரை மைமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அவனுக்கு வந்த பாடுகள், அவனுக்கு வந்த துன்பங்கள், சவுல் மூலம் வந்த அத்தனை வேதனைகளிலும் அவன் கர்த்தரை துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே கர்த்தர் அவனை காத்து கொண்டார். 23ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தினந்தோறும் சவுலுடைய வேலையை தேசத்தை அரசாள்றது அல்ல, இவனை கொலை செய்யணும் என்று சுத்தி சுத்தி அவனை தேடிக்கிட்டு அவன் பின்னாடியே தேடி போறான். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு மேன்மையான காரியத்திற்கு தெரிந்து கொண்டால் சத்துரு இப்படிதான் அவனுக்கு உபத்திரவங்களை கொண்டு வருவான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் ஒப்பு கொடுப்பதில்லை. இன்னும் ஒரு இடத்துல அதே சாப்டரில் பார்த்தா 26-28 வரைக்கும் அவன் சவுல் தொடர்ந்து போய் 2 பேரும் கிட்ட நெருங்கிட்டாங்க. மலையின் அந்த பக்கத்தில் சவுலும் மலையின் இந்த பக்கத்தில் தாவீதும் அவனுடைய ஆட்களும். அவங்க 2 பேரும் அப்படி இவன் மறைஞ்சு போக அவன் தேடி வர 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. ஒரு மயிரிலை தூரம் அவனை கொலை செய்வதற்கு, மயிரிலை தூரம். அப்போ ஊருக்குள்ள இருந்து செய்தி வருது, ராஜாவே உடனே வாங்க, பெலிஸ்தியர் படையெடுத்து வந்துட்டாங்க. உடனே அவன் கொலை செய்யாம விட்டுட்டு போயிட்டான். கர்த்தர் நல்லவர், தாவீதை அப்படி நடத்தினார். தாவீது என்ன செய்தான்? யோனத்தான் இடத்திலேயே கேட்பான், நான் உங்களுக்கு என்ன செய்தேன், உன் தகப்பனுக்கு என்ன செய்தேன்? ஒன்றுமே செய்யலை. எந்த ஒரு தப்பு தவறு துரோகம் ஒன்றும் செய்யலை. ஆனால் ஏன் உன் தகப்பன் என்ன கொலை செய்ய தேடணும்? அத்தனை சிரமப்பட்டான். பொறாமை என்பது தான் காரணம். தாவீதுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க, எனக்கு 1000 கொடுத்துட்டாங்க என்ற ஒரே ஒரு எரிச்சல், பொறாமை. வேதம் சொல்லுகிறது, இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குதே, அதுக்கு நேரம் மனுஷன் நிற்க முடியாது. பொறாமைக்கு முன்பாய் யார் நிற்க முடியும்? மனுஷனையே அழிச்சிரும். அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. 27 நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கோபம் என்பது ஒரு நிஷ்டூரமான காரியம். பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்க தக்கவன் யார்? பொறாமை, மனுஷருடைய பொறாமை, அதுக்கு முன்னால யார் இருக்க முடியும்? அது அத்தனை கொடுமையானது, அவ்வளவு கொடுமையானது. அவனை கொலை செய்வதற்காகவே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். வனாந்தரத்துக்கு போனா அங்க தேடி போவான், குகைக்கு போனா அங்க தேடி போவான், காட்டுக்குள்ள போனா அங்க தேடி போவான். அப்படி பொறாமையோ அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அது ஒரு நோய். பொறாமை என்பதே, எரிச்சல் என்பதே ஒரு நோய். பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். பொறாமையோ அது ஒரு எலும்புருக்கி, அது ஒரு டிபி, போன் டிபி. அது அப்படி எலும்பை உருக்கிக்கிட்டு போகும், எலும்புருக்கி. உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், அவனுடைய கையின் பிரயாசங்கள், அவன் பாடுபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் மற்ற மனிதனுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுவார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மனுஷன் படக்கூடிய எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு, அவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் ஒரு வீட்டை கட்டி இருப்போம். ஆனால் அதை ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு எரிச்சலும் பொறாமைய, இவனுக்கு வந்த வாழ்வா, இதெல்லாம் எங்கிருந்து வந்து கொட்டுது, வானத்திலிருந்து வந்து கொட்டுதா அப்படின்னு கேட்பாங்க. எரிச்சல், பொறாமை. மனிதன் செய்யக்கூடிய எல்லா பிரயாசமும்
அவனுடைய பாடு பிரயாசம் மற்ற அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சாலமோன் நன்றாவே எழுதினான். எரிச்சல் பொறாமை அது ஒரு சின்ன பாவம்தான். யாருக்கு தான் இல்லை? உலகத்தில் எல்லாருக்குமே எரிச்சல் வரதான் செய்யுது, கோபம் வரதான் செய்யுது, பொறாமை வரதான் செய்யுது. நம்ம விட ஒருத்தர் நல்லா இருந்தால் பார்த்த உடனே அவங்க மேலே இருப்பாங்க. சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? ஒரு சிலர் இருப்பாங்க சந்தோஷப்படுறவங்க. ஆனால் பொறாமைப்படுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, அது ஒரு சின்ன பாவத்தை போல தோன்றினாலும், அது எல்லாரிடத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தவறு போல தோன்றினாலும் பரலோகத்தை நம்ம இழப்போம். அதுக்கு பரலோகமே கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொறாமையோ, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள், அதில் ஒன்று பொறாமை. இந்த மாதிரி இந்த பொறாமை எரிச்சல் படுறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவன் நமக்கு தந்திருக்கிறது போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கர்த்தர் எனக்கு தந்தது, அது எனக்கு திருப்தி. அடுத்தவங்க அது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், அதுவும் சந்தோஷம் என்ற ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கு சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியாது. இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு தன்மை, எரிச்சல் பொறாமை என்ற ஒரு தன்மை, அது 2ஆம் மரணத்துக்கு ஏதுவானது. அது மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது அதை சொல்லுவார். ரோமர் 1:28 பாருங்க. 28, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினால் இவங்களுக்கு 31வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், அவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். மரணம் என்றால் 2ஆம் மரணம், அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடல். வேதத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்குது. இந்த பொறாமை அவங்களுக்கு 2ஆம் மரணம். பொறாமை தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிப்பதில்லை. அப்படிப்பட்ட குணம் நம்மளுக்கு எதுக்கு? அந்த பொறாமை தாவீதுக்கு இல்லாதனால தான் அவனும் அவன் வம்சமும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதை சகித்து கொள்ளுகிறான். அதை சகித்து, அதை எதிர்த்து நிற்கல, அவன் சகித்து கொள்ளுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான். தாவீதின் குடும்பம் வர வர விருத்தி அடைந்தது. தாவீதின் குடும்பம் பலப்பட்டது. ஆனால் சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டது. அவனுடைய கெட்ட தன்மை ஒரே நாளில் அவன் குடும்பம் முழுவதும் அப்படியே அழிந்தார்கள் என்று பார்த்தோம். இந்த சவுலுடைய குடும்பம் முழுவதும் அப்படியே அழிஞ்சு போச்சு. ஒருமிக்க அழிந்தார்கள் என்று 1 சாமுவேல் 31:6 படித்தோம். சவுலும் அவனுடைய குமாரரும் ஆயுததாரியும் அவனை சேர்ந்த அனைவரும் ஒருமிக்க அழிக்கப்பட்டார்கள். சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டது. அப்புறமும் நீங்க படிச்சுக்கிட்டே வந்தா சவுல் குடும்பத்தில் இன்னும் யாராவது எஞ்சி இருக்கிறாங்களான்னு பார்த்து கொலை செய்வாங்க. யாரெல்லாம் எஞ்சி இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்வாங்க. ஒரு குடும்பமே அழியுது. அற்பமான ஒரு பொறாமையினால, நம்முடைய சுபாவத்தினால. ஆனால் தாவீதின் குடும்பம் பலத்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. நாளுக்கு நாள் தாவீது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். முதல் வசனம், குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இந்த ஒரு சுபாவத்தினால, பொறாமை, எரிச்சல் என்ற ஒரு பகைக்கு அதுதான் துவக்கம். இது யுத்தமா மாறினது. கொலைவெறியினால யுத்தமாய் மாறி நெடுநாள் யுத்தம் குடும்பத்துக்கும் ஒரு குடும்பம் கம்ப்ளீட்டா அழியுது, பலவீனப்பட்டது. ஒரு குடும்பம் தலை தோங்கினது, ஆசீர்வதிக்கப்பட்டது.
சகிச்சுக்கிட்டாங்க, கர்த்தரையே மகிமைப்படுத்தினாங்க. தாவீது எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன். கர்த்தர் சொன்னார், அவன் எனக்கு பிரியமானவன், என் மனதுக்கு ஏற்றதையெல்லாம் செய்கிறவன். என் தாசனாகிய தாவீது என் மனதுக்கு ரொம்ப பிரியமானவன் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை விருத்தி அடைய செய்தார். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினால அவன் பேரை புகழ்ச்சியாக்கினார். அவன் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவன், எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவன். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனும் சந்ததியும் தாவீதின் குடும்பம் விருத்தி அடைந்தது. 2 சாமுவேல் 7:9 கர்த்தர் இந்த உலகத்தில் பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு நாமத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு புகழ்ச்சியை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி அழித்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆம், கர்த்தர் அப்படி செய்தார். துன்பத்தை சகித்தான், உபத்திரவத்தை சகித்தான். மற்றவர்களால் வரக்கூடிய துன்பத்தை, போராட்டங்களை அவன் சகித்து கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனுடைய சகிப்புத்தன்மை, பொறுமையை பார்த்தார். அவனையும் அவன் சந்ததிகளையும் ஆசீர்வதித்தார். தாவீது புகழ்பெற்ற ஒரு பேர். இஸ்ரேல் நாட்டில் போய் பார்த்தா தெரியும் தாவீதின் நாமம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று. கர்த்தர் அவனை புகழ்ச்சியாக்கினார். தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டது, சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டது. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறவர், நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வந்தாலும், மனிதர்களுடைய எரிச்சலா, பொறாமையா, வன்கண்ணா, நமக்கு எதிராக என்ன இருந்தாலும் நாம் அதை சகித்து கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து தாவீது எத்தனை மேன்மை அடைந்தான். அந்த மேன்மையை தேவன் நமக்கும் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் குடும்பம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தந்திருக்கிறேன். குடும்பம் இல்லாத மனிதன் இல்லை ஆண்டவரே. எல்லா மனிதனுக்கும் ஒரு பெற்றோர், உடன்பிறப்புகள் அல்லது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற ஒரு உறவு உண்டு. ஆமாண்டவரே, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு மனிதன் மூலம் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்படியே ஒரு மனிதன் மூலம் குடும்பமே அழிவையும் அடைகிறதை பார்க்கிறோம். எங்களோட வாழ்விலே நீர் எங்களுக்கு தந்த குடும்பம் ஆண்டவரே விருத்தி அடைந்து செழித்து ஓங்கி ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே இந்த பூமியிலே கர்த்தருக்கு மகிமையாய் வாழ நீர் கிருபை அருளும். நீர் அப்படி செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை. நீர் தந்த ரட்சிப்பிற்காய், நித்திய ஜீவனுக்காய், கர்த்தர் கொடுத்த சத்தியத்திற்காய், இந்த மேன்மையான ஐக்கியத்திற்காய், அன்புக்காய் மகிமையை செலுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்ட அருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்திருளும்படியாய் உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.